வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். சோ 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னா ராத்திரி முழுக்க ஒரு வலைய, எப்பொழுதும் மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு வலையை போட்டாலும் அந்த வலையை ஒரு டைம் போட்டாலே அதுல கொஞ்சம் மீன் கிடைக்கும், இல்லைன்னா மிகுதியான மீன் கிடைக்கும். ஆனா இந்த சீமோன் பேதுரு கடலை குறிச்ச அறிஞ்சவங்க, மீனை குறிச்ச அறிஞ்சவங்க, எந்த இடத்துல எப்ப வரும் என்ன எடுக்கும் எல்லாமே தெரிந்தவர்கள். அவர்கள் பிரயாசம் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த இடத்துல மீன் தேடியும் எதுவுமே கிடைக்கல. அப்போ இனி வாய்ப்பில்லை, இனி கிடைக்காது, இவ்வளவு நேரம் வராத மீனா இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வலையெல்லாம் போய் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த இடத்துல வலையை போடு, அந்த இடத்துல வலையை போடு. அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரை, நீங்க என்னமோ நாங்க ட்ரை பண்ணாத மாதிரி நினைக்கிறீங்க, நீங்க என்னமோ நாங்க இன்னுமே போடாது ஒரு டைம் போட்டு எடுத்தது மாதிரி நீ நினைக்கிறீங்க. இல்ல, இந்த மீன் கிடைக்கிறதற்கு நாங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனா மீன் கிடைக்கல. ஆனாலும் ஒன்று செய்கிறேன், என் தேவனால் ஆகும், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். மிகுதியான மீன்களை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், என் ஞானத்தை எல்லாம் கொடுத்து நான் பிரயாசப்பட்டேன், நான் பிரயாசப்படாதது எதுவுமே இல்லை, நான் தேடி போகாதது எதுவுமே இல்லை, எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கெங்க சொல்றாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, காலியான வலைகள், காலியான வலை. ஆனாலும் ஒன்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால உங்க வார்த்தையின்படியே நீங்க யாரோ ஒருவர் ஒருவேளை பெரிய பிரயாசம் எடுத்து தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பெரிய பிரயாசம் எடுக்கலாம், பிரயாசம் எடுத்து தோற்று போய் இப்பொழுது சோர்ந்து போய் இனி நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் உயிரோட வச்சா வைக்கட்டும், எடுத்தா எடுத்துக்கட்டும், ஆண்டவர் எனக்கு தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு பாஸ்டர், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை, ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கல, ஒரு பெர்சன்டேஜ் கூட பார்க்கல. ஒரு 10 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் அடுத்து வலைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், ஒரு 20 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் நான் செஞ்ச காரியத்திற்கு ஒரு சின்ன பலன் வந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக அதை கண்டினியூவா பண்ணியிருப்பேன். ஆனா நான் எடுத்த எல்லா பிரயாசமும் எனக்கு வெறும் வலையத்தான் கொடுத்துச்சு, எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு, எனக்கு அதுல ஒண்ணுலையுமே பிரயோஜனம் இல்லை, பிரயாசம் மட்டும் இருக்குது, ஆனா எந்த பதிலும் இல்லை. ஆனா கர்த்தர் அப்படி நொந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ, நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போ, இன்னும் உங்க ஜெப வாழ்க்கை ஆழமாகட்டும், இன்னும் உங்க விசுவாசம் ஆழமாகட்டும், இன்னும் உங்க நம்பிக்கை ஆழமாகட்டும்,
கர்த்தர் சொல்றாரு, விட்டுறாத. நான் இத்தனை உபவாசம் இருந்தேனே, 5 நாள் ஜெபத்தை முடிச்சேனே, 7 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே நடக்கலையே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆனா மகனே, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உன் மேல நான் வச்சிருக்கிற தரிசனம் வித்தியாசமானது, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகுது. நீ சோர்ந்து போகாத, அவருடைய கரத்தினாலே ஆகும். நீ இன்னைக்கு பார்க்கிற அந்த வெறுமையான வலைகள் நிரம்பி வழியத்தக்க வலைகளாய், மிகுதியான மீன்கள் உனக்கு கிடைக்கிற ஒரு வலையாய் மாற்றப்படும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோட நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்திற்கு பதில் தருகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, தராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதே கடல் தான், அதே வலை தான், அதே போட்டு தான், அதே மீன் பிடிக்கிற ஆள் தான். ஆனா வேதம் சொல்கிறது, வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள். நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அப்படி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அவருக்கு லேசான காரியம்தான். கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம். ஹல்லேலூயா. இந்த பிரயாசம் எடுத்து தோற்று போன அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை தர்றாரு, நம்பிக்கையை தர்றாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்து தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தர்றாரு. உழைச்சு உழைச்சு பாடுபட்டு தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தர்றாரு. என்ன நம்பிக்கை தர்றாருன்னா, இல்லை அதே வலை தான், நீ தான், அதே ஆள் தான், ஒன்றும் மாறல, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் யார் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வார்த்தை உண்மையானால் இந்த 6வது நாள் ஜெபத்தில் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை ஆண்டவர், எனக்காக தான் ஆண்டவர். அந்த வார்த்தை என் கணவனாருடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். என் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்னமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இனி எடுக்காத பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என் பிள்ளைக்காக எடுக்காத பிரயாசம் என்ன பாஸ்டர் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரயாசையும் எடுத்தேன். யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்துட்டேன், எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டேன். யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே கேட்டேன். என் வாழ்க்கையில போகவே முடியாத இடத்துக்கெல்லாம் நான் போட்டேன். நான் ட்ரை பண்ணாததெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, மிஞ்சி இருக்குது. ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும், உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ரசீமை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கொடுத்து நான் தோற்று போய் தானே வந்திருக்கிறேன், தோற்று போய். என்னுடைய பிரயாசம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, பிரயாசம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. Thank you Jesus. Amen.